இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பகுதி வெஞ்சன்ஸ் ஆஃப் விக்கெட்னஸ். அந்த காரியத்தில் சவுல் கடைசி வரையிலும் தாவீதை பழிவாங்க வேண்டும் என்று அவன் அலைகிறதை பார்க்க முடிகிறது. ஒரு மனுஷன், சாதாரண ஒரு மனுஷன், தாவீது ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக இருக்கிறான். அந்த டைமில் அவனுக்கு இவனுக்கு நன்மை செய்கிறவனாக இருக்கான். இவனுக்கு என்ன பண்ணுறான், அழகாக கிண்ணறம் வாசித்து அவனுடைய அசுத்த ஆவிலிருந்து விடுபட வைக்கிறான். எல்லாத்தையும் செஞ்சவன் மேலே அவன் பொறாமை எரிச்சல் கொண்டு அவன் என்ன செய்கிறான், ஆண்டவர் தனக்கு ராஜா பதியை கொடுத்தா. இவன் ஜெயிக்கலை, இவன் பெரிய ட்ரூப் எடுத்துகிட்டு போய் ஜெயிக்கலை. ஆண்டவர் தனக்கு கொடுத்த அந்த தகுதியை அவன் மறந்து போயிட்டு செயல்படுகிறான். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு கொடுத்த அந்த தகுதி, அது மாதிரி ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு பிலீவர் என்ற தகுதி, பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்ற தகுதி, பிறகு பரிசுத்த ஆவின் ஞானஸ்தானம் பெற்ற தகுதி, பிலீவர் என்ற தகுதி, பிறகு லீடர்ஸ் என்ற தகுதி, ஊழியம் என்ற தகுதி, இப்படி எத்தனையோ தகுதியில் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போது நாம் என்ன பண்ணக்கூடாது, அந்த தகுதிகளை நம்முடைய ஆக்டிவிட்டீஸ், நம்முடைய காரியங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, தவறாக செய்து அந்த தகுதியை இழந்து போய் விடக்கூடாது. அதுதான் நம்ம இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெஞ்சன்ஸ் விக்கெட்னஸாக மாறுது. தீமை செய்கிறது கடைசியில் துன்மார்க்கத்தின் வழிவாங்கிற எண்ணம் அடுத்த லெவலுக்கு அவன் போய் விடுகிறத பார்க்க முடியுது. இன்றைக்கி நம்ம அதை குறித்து பார்க்க போகிறோம். வாசிங்க 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 11, 12, 13, 14 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது ராஜா அகிதூபின் குமாரனாகிய அகிமெலேக் என்னும் ஆசாரியனையும் நோபில் இருக்கிற அவன் தகப்பன் வீட்டாராகிய எல்லா ஆசாரியரும் அழைப்பித்தான். அவர்கள் எல்லாரும் ராஜாவினிடத்தில் வந்தார்கள். இப்போ அந்த தேவோக்கு சொல்லிடுறான், என்ன சொல்லிடுறான் அப்படின்னு சொன்னா, தாவீது அகிமெலேக் வந்த உடனே இவன் என்ன செய்யிட்டான், அகிமெலேக் என்ன பண்ணிட்டான், அவனுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுத்து, மாத்திரமல்ல அந்த கோலியாத்தினுடைய பட்டயத்தையும் கொடுத்து அவனை அவனோட கூட ஒரு தொடர்பை வச்சிருக்கிறான். கான்ஸ்பிரசி சொல்லுவாங்க. என்ன பண்ண அவரை என்னது சதி ஆலோசனை ராஜ்யத்துக்கு விரோதமாக பண்ணிட்டான்ற மாதிரி இவன் என்ன பண்ணுறான், எல்லாவற்றையும் சொல்லிவிடுகிறான். சொல்லிவிட்ட உடனே சவுல் உடனே என்ன பண்ணுறான், அவன் முன்னாடியே எப்படியாவது தாவீதை கொல்லணும்னு நினச்சதுனால உடனே என்ன பண்ணுறான், அவனை கூப்பிட்டு அனுப்புகிறான். யாரை கூப்பிட்டு அனுப்புகிறான், அந்த அகிமெலேக் ஆசாரியனை அனுப்புகிறான். அவன் கூட இருந்து நோபில் இருக்கிற அவன் தகப்பன் வீட்டாராகிய எல்லா ஆசாரியம், அவங்க ஃபுல்லாக ஆசாரிய கோத்திரம், லேவி கோத்திரம், ஆசாரிய கோத்திரம், அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பட்டணத்தில் இருப்பாங்க. அந்த நாட்கள்லாம் ஒரு பேரமாக ஆசாரியர்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ் குவார்ட்டர்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே சப் இன்ஸ்பெக்டர்லாம் இருப்பாங்க, போலீஸ்காரங்க இருப்பாங்க. சப் இன்ஸ்பெக்டருக்குன்னு ஒரு குவார்ட்டர்ஸ் இருக்கும், போலீஸ்காரங்க ஏடுக்குன்னு ஒரு குவார்ட்டர்ஸ் இருக்கும். அப்புறம் மிலிட்ரி ஆஃபீஸை பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு குவார்ட்டர்ஸ் இருக்கும், அவங்கவுங்க அந்த குவார்ட்டர்ஸில் தங்குவாங்க. அதுபோல் இந்த ஆசாரியர்கள்லாம் ஒரு இடத்துல தங்கி ஆசாரிய பட்டணம்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த ஆசாரியர்கள்லாம் தங்குறாங்க. நீங்கள் கிரெயின்ஸ்வேட் ரோடு போனீங்கன்னா அங்கே என்ன பண்ண எல்லா மினிஸ்டர்ஸும் தங்கியிருப்பாங்க பாருங்கள். எல்லா இருக்கிற இப்போ இந்த கேபினெட்டில் இருக்கிற மினிஸ்டர் இருக்காங்களே, அந்த மினிஸ்டருக்கெல்லாம் ஒரு வீடு கொடுத்துருப்பாங்க, நல்லா வீடு. அதில் போட்டிருக்கோம், அதில் குறிஞ்சி அந்த இதுன்னு ஒரு பேர் போட்டிருக்கோம். அந்த பேரில் பார்த்தா ஒவ்வொரு இடத்துலையும் இப்போது டெப்டி சிஎம் அதில் தான் இருக்கிறாரு. அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் போட்டு அவங்க எல்லாம் உள்ள ஜட்ஜிங்களாம் அங்கே ஒரே இடத்துல தங்கியிருப்பாங்க. எல்லாத்தையும் இப்படி ஒரு இடத்துல இருக்காங்க. உடனே என்ன பண்ணுறான், அவங்கள கூப்பிட்டு அனுப்புகிறான், எல்லாம் வாங்க அப்படி சொன்னால் அவங்க ராஜா கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு அவர்களெல்லாம் வந்துடுறாங்க. அப்பொழுது சவுல் அகிதூபின் குமாரனே கேள் என்று சொல்ல அவன் இதோ இருக்கிறேன் என் ஆண்டவனே என்றான். அதோ இருக்கிறேன், கூப்பிடுறான், இது இருக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லிடுறான். அப்பொழுது சவுல் அவனை நோக்கி, நீயும் ஈசாயின் மகனும் எனக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணா கான்ஸ்பயர்ட்னா அதை சதி ஆலோசனை பண்ணி இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண அவன் எனக்கு விரோதமாக எழும்பும்படிக்கு நீ அவனுக்கு அப்பமும் பட்டயமும் கொடுத்து தேவ சந்நிதியில் அவனுக்காக விசாரித்தது என்ன என்றான். அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசாரியனை கேட்கிறான். அவன் என்ன பதில் சொல்றான் பாருங்க. அகிமெலேக்கு ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக உம்முடைய எல்லா ஊழியக்காரரிலும் நீ நிறைய ஊழியக்காரங்களாம் வச்சிருக்கீங்க,
அந்த எல்லா ஊழியக்காரிலும் தாவீதை போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளைகளின்படி செய்து வருகிறவனும். அப்ப ராஜாவுக்கு மருமகன் முதல்ல குவாலிஃபிகேஷன், இந்த தாவீதுடைய குவாலிஃபிகேஷன் ராஜாவுடைய சன்னின்லா மருமகன். அப்புறம் செய்து வருகிறவனும் அவன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவன், கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவன், உண்மையானவன், கீழ்ப்படுகிற. இரண்டாவது உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனுமாய், உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனும் ஹானரபுள், எல்லாம் அவனை பார்த்து மதிக்கிறாங்க. ஏன்னா சன்னின்லா வச்ச சிஎம் உடைய சன்னின்லா, பிஎம் உடைய சன்னின்லான மரியாதை ஜாஸ்தி இல்லை. எல்லாரும் குட் மார்னிங் சார் அப்படின்னு எழுதி நிற்பானுங்க. ஏன்னா காரியம் நடக்குமே, அவனை கையில் இப்படி போட்டு வச்சுட்டா காரியம் நடக்குமே அப்படின்னு சொல்லி நிறைவேற வரல. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் கொடுத்தாலே ஒழிய ஒன்றும் என் வாழ்க்கையில் நடக்காது கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன், நீ பூமியில் எதை கட்டுகிறாயோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டு இருக்கும். ஹல்லேலூயா. அதுபோல் கர்த்தர் நமக்கு எதை வைச்சிருக்காரோ நிச்சயமாக இதை நிறைவேற்றுவார். சொல்லுங்க, கர்த்தர் எதை வைத்திருக்காரோ நிச்சயமாக நிறைவேற்று. அப்போது இவன் சொல்கிறான் பாருங்க, மூணாவது குவாலிஃபிகேஷன் என்ன சொல்கிறான்? கட்டளையின்படி. ரெண்டாவது குவாலிஃபிகேஷன் மருமக, ரெண்டாவது கட்டளையின்படி நடக்கிறவன், மூணாவது கனமுள்ளவன் ஹானரபுள் உண்மை, நாலாவது ஃபெய்த்ஃபுல். ஒரு ராஜாவுக்கு ஒரு காரியம் என்னென்னா முதல்ல உறவு. அப்போ அவன் எதை குறிக்கிறது? சன்னின்லான்னா அவனுடைய உறவை குறிக்கிற, ரொம்ப க்ளோஸ். அதுபோல் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவர் உறவில் மேம்பட்டவனாக இருக்கணும். ரெண்டாவது எப்படி இருக்கணும்? நம்மளுக்கு கட்டளையின்படி கீழ்ப்படி. என்னென்னலாம் சொல்கிறாலும், அப்போ 1000 பேருக்கு அதிபதியாக வைக்கிறான், போகிறான். 10 பேருக்கு 100 1000 பேருக்கு 100 பேருக்கு போகிறான். பிறகு போன்றான், போயிட்டு இத்தனை பேரை நீ கொண்டு இவ்வளோ பேரை கொண்டு போய் என் பொண்ணை தரான்னு சொல்லலாம். உடனே 200 போயிட்டு பேரை கொண்டு விருத்து சேதம் இது பண்ணு, இருக்கிற நோய்த்தோலை அவங்க அவன் கொண்டுட்டு அத்தனை பேரை கொண்டு கிளிஸ்தனை கொண்டு வரான். இப்போ என்னென்னலாம் அவன் செய்ய சொல்கிறானோ அவற்றையெல்லாம் அவன் செய்கிறான். கட்டளையின்படி கீழ்ப்படு மிக மிக முக்கியமான படு. ஆண்டவருடைய கட்டளை மிக மிக முக்கியம். ஹல்லேலூயா. அப்புறம் அவன் வீட்டிலே எங்கும் கனம் உள்ளவன். மோசேயை குறித்து சொல்கிறாங்க, அவன் வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவன். ஹல்லேலூயா. தேவனுடைய வீட்டிலே எங்கும் மோசே உண்மை உள்ளவன். அதுபோல் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருக்கணும். கனம், அப்பொழுது கர்த்தர் நமக்கு கனத்தை கொடுப்பார். எப்படிப்பட்டவனே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 4 கேரக்டர் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 4 கேரக்டர். உறவை மேம்படுத்துகிறான், உறவை அவன் விட்டுவிடவில்லை. ரெண்டாவது எப்படி இருக்கிறான்? கட்டளையின்படி கீழ்ப்படுகிறான். மூணாவது எப்படி இருக்கிறான்? கனமுள்ளவனாக இருக்கிறான். நாலாவது உண்மை உள்ளவனாக இருக்க. சொல்லுங்கள், அப்படியே கரங்களுடைய ஆண்டவரே, உம்முடைய உறவில் நான் என்றைக்கும் குறைவில்லாமல் இருக்க என்னை தகுதிப்படுத்த ஆண்டவரே. பரிசுத்தரே, ஆண்டவரே உம்முடைய வீட்டில் உன்னுடைய கட்டளைக்கு நடக்க என்னை தகுதிப்படுத்தும் சுவாமி. மூன்றாவது காரியம், ஆண்டவரே பரிசுத்தாவியானவரே, நான் உன்னுடைய கனமுள்ளவனாக இருக்க ஆண்டவரே என்னை நீ தகுதி பண்ணி வச்சிருக்க. நாலாவது உண்மை உள்ளவனாக இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் கர்த்தரை நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் மறக்கக்கூடாது. சார், தேவனை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. 15ஆம் வசனத்தை வாசிடுங்க. இன்றைய தினம் அவனுக்காக தேவ சந்நிதியில் விசாரிக்க தொடங்கினோனோ அது எனக்கு தூரமாய் இருப்பதாக ராஜா தம்முடைய அடியானாகிய என் மேல் ஆகிலும் என் தகப்பன் வீட்டாரில் எவன் மேல் ஆகிலும் குற்றம் சுமத்த வேண்டாம். உம்முடைய அடியான் இவைகள் எல்லாம் ஒரு சிறிய காரியமாகிலும் பெரிய காரியமாகிலும் அறிந்திருந்ததில்லை என்றான். ஹல்லேலூயா. அப்போ அந்த அகிமெலேக்கு என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, இவெல்லாம் நீ எனக்காக நீ செஞ்சியா, அப்படி பண்ணியா, இப்படி பண்ணியா, நீ சதி ஆலோசனை பண்ணியான்னு சொல்லி எனக்கு விரோதமாக தாவீதை நீ இதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி எனக்கு விரோதமாக செயல்படையான்னு சொல்கிறான். இந்த அகிமெலேக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஆசாரியன் சொல்கிறான், அப்படிலாம் நான் ஒன்றுமே செய்யலை. ஏன்னா அவன் எதற்காக வந்தான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியவே தெரியாது. அதனால தான் அவன் சொல்லுவான். 22 நினைக்கிறேன்ல, 1 சாமுவேல் 21:2 தாவீது ஆசாரியனாகிய அபிமெலேக்கை பார்த்து, ராஜா எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டு, நான் உன்னை அனுப்பின காரியமும் உனக்கு கட்டளையிட்டதும் இன்னதென்று ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று. பாருங்க, இப்போ அகிமெலேக்கிட்ட யார் போறா? தாவீது போகிறான். தாவீது போனோன்னா அகிமெலேக்கு கேட்குறான், என்னங்க ஒரு சேவகர்கள் யாருமே இல்லை, நீங்கள் மட்டும் தனியாக வந்திருக்கீங்க அப்படின்னு. இல்லை, ராஜா சொல்லவனா சொல்லிட்டார்.
ராஜா சொல்லவேணான்னு சொல்லிட்டாரு. அப்போது பழி பாருங்க, அநியாயமாக பழி அந்த ஆசாரியர் மாதிரி. சில சமயத்தில் நம்ம செய்யாத காரியத்திற்கு சில சமயத்தில் நம்ம வெட்கப்பட வேண்டியிருக்கும். செய்யாத காரியத்தில் ப்ரூஃபே இருக்காது சில விஷயத்தில். இங்கே யார் ப்ரூஃபு, யார் பண்ணுவான்? இங்கே அவன் இருந்த தேவோக்கு என்ன பண்ணுறான், அநியாயமாக போயிட்டு அவனை பழி வாங்குற எண்ணத்தோடு கூட இவன் தான் எல்லாம் செஞ்சான்னு சொல்லிடுறான். ஆனால் இவனுக்கு ஒன்றுமே தெரியாது, வீணான பழி. இப்போ இவன் என்ன செய்கிறான், ஒன்றுமே செய்யலை. ஆனாலும் கூட அவன் மேலே அநியாயமான ஒரு பழி வருது. இவனுக்கு எப்படி ப்ரூஃப் பண்ணு தெரியல. ராஜா கேட்குறான், என்ன செய்யறதுன்னு தெரியல. அது பயங்கரமான காரியம். அவன் ஒன்றுமே செய்யலை. அவன் சொல்கிறான், ஏன் வந்து நான் கேட்டேன் அவங்ககிட்ட, ஏன்பா தனியாக வந்திருக்கிறேன்னு கேட்டால் உடனே இல்லை சேவகர் வந்திருக்கான், ராஜா சொன்னார். அவனா சொல்லிருக்கலாம், என்ன சொன்னான், ராஜா என்னை தோர்த்துறா, கொல்றதுக்கு தோர்த்துறாருன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ராஜாவையும் அசிங்கப்படுத்தலை, யாரையும் அசிங்கப்படுத்தலை. ஏன்னா அவர் தன்னுடைய மாமனார், தன்னுடைய ஃபாதர் இல்லா, அதையும் அசிங்கப்படுத்தலை. அவன் ரொம்ப டீசெண்டாக இல்லை. அது ஒரு ரகசியமான காரியத்துக்கு வந்து பட்டயம் கூட எடுக்காத வந்தேன், உன் பட்டயத்தை கொடு அப்படி இதெல்லாம் எதேச்சியாக நடக்கிற காரியத்தில் கடைசியில் பழி முழுவதும் யார் மேலே, அந்த அகிமெலேக்குடைய ஆசாரியர் மேலே. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்ம யார்கிட்ட போயிட்டு இந்த காரியம் அது போல சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் வந்தால் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த சூழ்நிலை நான் எப்படி ப்ரூஃப் பண்ணுன்னு தெரியல, கர்த்தர் எனக்கு நியாயாதிபதியாக இருந்து என்னை விடுவும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படி நம்ம கேட்பதற்கு ஒரு தருணத்தை அங்கே ஏற்படுத்தி தர்றதை